பீர்க்கங்காய் சேர்த்தா இட்லி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. பீர்க்கங்காய் இளம் பிஞ்சு பீர்க்கங்காயை அதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பீலர் கொண்டு எல்லாத்தையும் அந்த மேல் தோலை எடுத்துட்டு சிறு துண்டுகளாக அந்த சதையை மட்டும் நறுக்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் உலக்குக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிக்கோங்க. இதை குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஒரு 5 விசில் வைக்கணும். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா உள்ளங்கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. 2 தக்காளி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம துண்டுகளாக வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தலைகளையும் இதோட சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்குரிய பொடி ரெடி பண்ணலாம். வெறும் வாணல்ல சமபங்கா சீரகம், வெந்தயம், அதை விட கொஞ்சம் அதிகமாக மல்லி, ஒரு 5 காய்ந்த மிளகாய் இளம் வாணலில் வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் கருகாமல் இதை நைஸ் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த இட்லி சாம்பாரினுடைய பொடி. ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் காயத்தூள் இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. நான் இந்த பீர்க்கங்காய் வேக வைக்கும்போது அதில் இருந்த தண்ணீரை இருத்துட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை தான் இதை முதல்ல சேர்க்க போகிறேன். இதற்கு பிறகு நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பினுடைய தண்ணீரையும் சேர்ப்பேன். முதல்ல நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து மசிக்கும்போது சரியாக மசியாது. அதனால் அதை தண்ணீரை இருத்துட்டு மசிச்சுக்கோங்க. பிற்பாடு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை மறுபடியும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலே சமையல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவனாக இருக்கும் அந்த தீயினுடைய வேகம். அப்போ இந்த பொருள் எல்லாம் நல்லாயிருக்கும் சமைக்கும்போது. விரலி மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது காரத்திற்கு தகுந்தாற் போல் இந்த இடத்துல நீங்கள் கூட்டி குறைச்சிக்கிடலாம். ஏன்னா 5 மிளகாய் போட்டு தான் நம்ம அந்த பொடி பண்ணியிருக்கோம். ஸோ காரம் வேணும்னா இந்த இடத்துல கூட்டிக்கோங்க. இப்போ புளி கரைச்ச தண்ணீர் 2 தடவையாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துருங்க. உப்பு, புளி, காரம் எல்லாமே இந்த சாம்பாரில் வந்துடும். இந்த சாம்பாருக்குரிய ஒரு மனம் வரணும்னா அது இந்த பொடி சேர்த்த பிறகு தான் வரும். இப்போவே இது வேறு மாதிரி மணக்கும். அந்த பொடி சேர்க்கும்போது இன்னும் கமகமன்னு மணக்க ஆரம்பிச்சிடும். இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த சாம்பாரினுடைய ருசி. இந்த பவுடரை சேர்த்த பிற்பாடு நல்லா மணக்க ஆரம்பிக்கும். இது கொதி வரும்போது இதை சேர்த்து சிறு தீயில மாற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். இது கொதி வந்த பிறகு மல்லி தூவி இறக்கிட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நல்ல சூடான இட்லியில் இந்த சாம்பாரை விட்டு மேலே நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான ருசியில் இருக்கும். நம்ம அம்மா பாட்டிலாம் செஞ்ச ருசி இதில் கட்டாயம் வரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.